ஹலோ. உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா ஹலோ, குட் மார்னிங் விஷ் பண்ணுற மாதிரி அது அர்த்தம் அது. ஓகே, உடன்பிறப்புகளே, அன்றைக்கி ஒரு வீடியோவில் எனக்கு மனசில் பட்டதை சொன்னேன். நாளைய பற்றி கவலைப்படாதீங்கோ. இல்லை, நாளை என்பது இல்லை, இன்றுதான் இருக்கிறது. நேற்று சென்று விட்டது. நாளை என்பது நிச்சயமில்லை, இன்றைக்கி தான் நிச்சயம். அதனால் நாளை பற்றி கவலைப்படாதீங்க, நடந்ததை பற்றி கவலைப்படாதீங்க. இருக்கிறத அனுபவிக்கலாம். அன்னன்னைக்கு கடவுள் கொடுப்பாரு, கிடைக்கும், அனுபவிச்சுட்டு போகலாம். நாளைக்குன்னு தினம் நாளைக்குன்னு பிளான் பண்ணின்னு இன்றைக்கி அனுபவிக்காமல் நம்ம அப்படியே நாளைக்குன்னு போயிட்டா எப்படி அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பேர் என்னை வரவேற்றாங்க. சிலருக்கு நான் சொன்ன கருத்து அவ்வளோ சரிப்பட்டு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் சரி, அப்பேற்பட்ட மனதுடையவர்களுக்கு எப்படி வாழணும் அப்படின்ற சில கருத்துக்களை சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பிறந்து 25 வயசு வரலையும், ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங், 25 வரலையும் நல்லா படிங்க. அப்பா அம்மா இருக்காங்க, ஆண்டவன் இருக்கிறான், நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு. படிக்க வேண்டியது தான் நம்ம வேலை. ஓகே, 25 வயசு வரையும் படிங்க, நல்லா படிங்க. நீங்கள் நல்லா படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையோ இல்லை உங்களுக்கு கிடைச்ச வேலைக்கும் நீங்கள் படித்ததுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வேலை கூட கிடைக்கலாம். அந்த வேலையை 50 வயசு வரையும் செய்யுங்க. அந்த 50 வயசு வரையும் நீங்கள் வேலை செய்து சம்பாதிச்சுன்னு ஓரளவு அன்னைக்கு வயிற்றுக்கு தேவையான அதை சாப்பிட்டுன்னு மிச்சத்தெல்லாம் அப்படியே சேர்த்து வைங்க. நாளைக்குன்னு கவலைப்படுறீங்க இல்லையா? அப்போது சம்பாதிக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டுன்னு நாளைக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க. 50 வயசு வரையும் சேர்த்து வச்சுருங்க. 50 வயசுக்கு பிறகு நீங்கள் உங்களால் உழைக்க முடியாது, ரிட்டையர்ட் ஆகிடும் நிலைமை வருங்க. அப்போது அந்த 25லேருந்து 50 வயசு வரையிலும் நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு சேர்த்து வச்சிங்க இல்லையா? அந்த சேர்த்து வச்ச பணத்தை அந்த 50லேருந்து 75 வயசு வரையிலையும் செலவு பண்ணுங்க. நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, குழந்தைகளை டிபெண்ட் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்கும், அவங்கள பார்த்துக்க வேண்டிய நிலைமை வரும். அதனால் அவங்கள எதிர்பார்க்காம 50லேருந்து 75 வயசு வரையிலையும் 25லேருந்து 50 வருஷம் வரையிலையும் சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிங்க. அந்த 75 வயசுக்கு பிறகு எப்படி நிலைமை இருக்குதோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். 75 வயசு 100 வயசுன்னு 200 வயசு கணக்கு போட்டுக்கு தேவை. ஒரு நார்மல் வயசு வரலையும் நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை நடத்தினா அப்படி தள்ளின்னு போகலாம். அப்படி செய்றீங்களா? நாளைக்கு பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு வழியை சொன்னேன், கடைப்பிடிங்க. 1லேருந்து 25 வயசு வரலையும் நல்லா படிங்க.
உலக அனுபவத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த 25லேருந்து 50 வயசு வரையும் ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க. தொழில் செய்யும்போது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை அன்றாட உணவை சாப்பிட்டுன்னு கொஞ்சம் சேர்த்து வைங்க. பாதி சாப்பாடு சாப்பிடுங்க அட்லீஸ்ட். ஏன்னா நீங்கள் நாளைக்கு கவலைப்படுறோம் இல்லையா? அதனால் பாதி சாப்பிட்டுட்டு பாதி பணத்தை சேர்த்து வைங்க. அந்த 50லேருந்து 75 வயசு வரலையும் உங்களால் வேலை செய்ய முடியாது. ரிட்டையர்மெண்ட் டைம். அந்த சமயத்தில் சேர்த்து வச்ச பணத்தை ஓரளவு சாப்பிட்டு நம்ம வாழ்க்கையை தள்ளின்னு போகலாம். சரிங்களா? அப்படி சரிங்களா? இப்போது நான் சொன்னது கருத்துக்கு அதை சரியாக ஏற்றுக்கொள்ளாதவங்க இந்த முறையை கையாளுங்க. ஓகே, வணக்கம்.